வீட்டுக்கு எப்பல்லாம் கெஸ்ட் வராங்களோ, அப்ப அத்தை வீட்லயே இந்த சூப்பரான பாம்பே அல்வா செஞ்சு தருவாங்க. சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் செஞ்சு பார்த்தது இல்லன்னா, கண்டிப்பா ஒரு தடவ செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து, எந்த கப்ல கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ, அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 400 கிராம் சர்க்கரை சேர்த்து, எந்த கப்ல சர்க்கரை எடுத்தோமோ, அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சமா ஏலக்காய் தூள், கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கைவிடாம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காய் வந்தக்கப்புறம் ஒரு ஸ்பூனா நெய் சேர்த்து மொத்தமா 6 ஸ்பூன் நெய்யை கிளறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துல நல்லா திக்காய் வந்தக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண முந்திரியை சேர்த்து கலந்துடலாம். இப்போ அல்வா கடாயில ஒட்டாம பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பவுல்ல நெய் தடவி கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து இதை ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டக்கப்புறம் நல்லா செட் ஆகி வந்திருக்கும். இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துட்டா செம டேஸ்டியான பாம்பே அல்வா ரெடி.